ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. கல்லூரிக்கு பேரண்ட்ஸ் படிக்க அனுப்புனா பொண்ணுங்க வகுப்பறையில சரக்கு வாங்கி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்க போகுது சொசைட்டி? திமுக ஆட்சியுடைய உச்சகட்ட அவலம் இது. இந்த நாடு தமிழ்நாடு சுடுகாடம் மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நான் மதுவிலக்க கொண்டு வரேன்னு சொல்றது. இவர் சொன்னார், திமுக ஸ்டாலின் சொன்னாரு, கனிமொழி சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா சரக்கு வீரன் ஒரு சரக்கை கொண்டு வராங்க. ஊர் தூரம் மதுக்கடையில திறந்து வச்சாங்க. இன்னைக்கு இதோட லட்சணம் எங்க வந்து நின்று பாத்தீங்களா? காலேஜுக்கு போன பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொசைட்டி எங்க போய் முடியும் தெரியுமா? ஒரு வீடு சுடுகாடா மாறிடும். ஆண்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றான்? கஞ்சா குடிக்க போயிட்டான். பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து மது குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அரசாங்கத்துக்கு மது நல்லா வித்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஆண்கள் கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சுட்டா அதை விற்கிறோம் திமுக நிர்வாகிகள் தானே. திமுக காரன கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் இதை பாருங்க. இந்த சொசைட்டி எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நீ நினைச்சு பாருங்களேன். உங்க அம்மா வந்து சரக்கு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அக்கா தங்கச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பொண்டாட்டி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நரகமா மாறிடும். ஆண்கள் குடிக்கிறதே தப்பு, அதை எப்படியாவது தடுக்கணும் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க பெண்கள் உட்கார்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தமிழ்நாடு சுடுகாடா மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அறிகுறி இது. கொஞ்சமாச்சு யோசிச்சு அடுத்த டைம் தயவு செய்து யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த திமுக ஆட்சி திரும்ப வந்துச்சு அப்படின்னா வீடு தோறும் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.